Taste the Daily. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நடைபெறவுள்ள நன்றி அறிவிப்பு விழாவுக்கான அழைப்பிதழை கழக பொதுச் செயலாளருக்கு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முறைப்படி சேலம் நெடுஞ்சாலை நகரில் நேரில் சந்தித்து வழங்கினர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடந்த அதிமுக ஆட்சியின் போது நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. தற்போது இத்திட்டம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்த அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் பொதுமக்கள் சார்பில் இம்மாதம் 9ஆம் தேதி கோவை மாவட்டம் அன்னூரில் நன்றி தெரிவிக்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்விழாவில் கழக பொதுச் செயலாளர் கலந்து கொள்வதற்கான அழைப்பிதழை அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தலைமையில் விவசாய சங்க நிர்வாகிகள் அவரை நேரில் சந்தித்து வழங்கினர். இந்நிகழ்வின் போது கோவை வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். 60 ஆண்டு கால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது இதற்காக நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட 90% பணிகளை நிறைவேற்றி கொடுத்த ஒரு நல்ல நிகழ்வை நிகழ்த்தி இன்றைக்கு எங்கள் பகுதி முழுவதும் குளம் குட்டைகளிலே நீர் ததும்பி நிற்கின்ற இந்த சூழலில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்சி சார்பில்லாமல் பொதுமக்களாக விவசாயிகளாக ஒன்று திரண்டு இன்றைக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு அன்னூரிலே அவருக்கான ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா, சர்வதேச மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது, சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் மகளிர் அணி செயலாளர் ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதிலும் அத்தியாவசிய தேவைகளை போராடி நிறைவேற்றி தருவதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவித்தல் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கலந்து கொண்டு பேசிய அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார், தீய சக்தி திமுக செய்யும் தவறுகளை மகளிர் அணி நிர்வாகிகள் மாவட்ட வாரியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறினார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, சரோஜா, செல்வி ராமஜெயம், ராஜலட்சுமி, S. வளர்மதி, கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் கீர்த்திகா முனியசாமி, கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் நடிகை விந்தியா, மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம், மாநில செய்தி தொடர்பாளர்கள் நிர்மலா பெரியசாமி, சசிரேகா உள்ளிட்ட அனைத்து மட்டங்களின் மகளிர் அணி நிர்வாகிகள் பங்கேற்றனர்.